சின்க சிக்கர சிக்க சிக்கர இனிமேல் எந்த கவலை இல்லை நிடிச்சிருக்கும் பல வருடம் பல வருடம் பல வருடம் பல வருடம் நிடிச்சிருக்கும். Supreme Furniture, truly stylish. திராவிட மாடல் அரசு ரூபாய் 9.74 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு முதலில் 27 புதிய தொழிற்சாலைகளை திறந்து வைத்துள்ளது. அத்துடன் மேலும் 19 தொழிற்சாலைகள் 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் ஆக மொத்தம் 46 புதிய தொழிற்சாலைகள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழக அரசு பெருமையுடன் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மதுக்கடை மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் டாஸ்மாக் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க அரசு முடிவெடுக்கும் என தெரிகிறது. இது சம்பந்தமாக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல் ஏஆர் நிறுவனம் நெய் வழங்கிய விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது திருப்பதி லட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஏஆர் நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார். இலங்கையில் புதிய அதிபர் அனுர குமர திசநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையிலான கூட்டமைப்பை உறுதி செய்ய பயணம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். தற்போது 77 மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றனர். இதை சராசரியாக 2 சட்டமன்றங்களுக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் குறைந்தபட்சம் 115 மாவட்டங்களாக பிரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான திட்டங்களை தயார் செய்து டெல்லி தலைமையின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானின் இஸ்புல்லா படையினர் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். 9வது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தொடங்குகிறது. போட்டிகள் துபாய் மற்றும் சார்ஜாவில் நடக்கிறது. இந்நிலையில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் நாளை நியூசிலாந்துடன் மோதுகிறது. இப்போட்டி நாளை இரவு 7:30 மணிக்கு துபாயில் நடக்கிறது.